சுதந்திரத்தின் விழாவில் இன்று சுதந்திர தின போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் சுதந்திர தின விழாக்கள் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வேளையிலே இதுவரை ஜே மீடியா ஊடக கல்லூரி தரமே எமது தனித்துவம் என்ற தனிப்பொருளில் இயங்கி வருகின்ற தரமான சில விடயங்களை அவ்வப்போது சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வழங்கி வருகின்ற வரிசையில் இன்று சுதந்திர தின விழா நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. அந்த வகையில் முதலில் மத அனுஷ்டானங்களோடு மத கிரிகைகளோடு நாங்கள் நிகழ்வுகளை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். எனவே அனைவரும் எழுந்து நின்று தத்தமது மத வழிபாட்டுகளில் ஈடுபட்டுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுக் கொள்கின்றோம். நன்றி. அதே போன்று முதல் நிகழ்வாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய தேசிய கீதம் இப்பொழுது இசைக்கப்படவிருக்கின்றன. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஜே மீடியாவின் ஃபியூச்சர் வாய்ஸ் பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்கின்ற மாணவ மாணவியர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனதாஜி අටවන ජාතික නිදහස් දිනය සැවරමින් සිට වේබහතේ ප්‍රථමයෙන්ම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනතාවේ ජාතික ගීය වාදනා කිරීමටයි අපි වෙලස සූදානම් වී සිටින්නේ. ඒ අනුව ජේ මීඩියා ආයතනයේ ෆියුචර් වොයිස් පාඨමාලාව හැදෑරමින් සිටින ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ව මගවරෙන් ආරාධනා කරනවා ජාතික ගීය වාදනය කිරීමට. Sri Lanka, Namo 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 Mata. Sundara Sivarini Surani Ati Sobhamana Lanka. Ranya Danaya Nikamal Malakuru Piri Jaya Bhumiya Ranya. ஜே மீடியா
ஊடகக் கல்லூரி கொண்டாடி கொண்டிருக்கின்ற 78வது சுதந்திர தின விழா நிகழ்வுகள் இனிதே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற விசேட அதிதிகள், அதே போன்று பிரதம அதிதிகள், அதே போன்று மாணவ மாணவியர்கள், ஜே மீடியா ஊடகக் கல்லூரியின் பழைய மாணவ மாணவியர்கள் அனைவரையும் வந்தோரை வாயார வாழ்த்தி வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது ஜே மீடியா கல்லூரியின் சீனியர் கோஆர்டினேட்டராக இருந்து சிறப்பாக செய்து வருகின்ற சகோதரி சிஹானா சித்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாடுவ ශ්‍රී හැත්ත අටවන නිදහස් දිනය ජේ මීඩියා ආයතන වෙලෙස සමරමින් සිටින මේ මොහොතේ පිළිගැනීමේ කතාව ප්‍රවෘත්තිව සඳහා මගෞරවයෙන් ආරාධනා කරන්නේ ජේ මීඩියා කොලේජෙහි සීනියර් කෝඩිනේටර් සිහානා සිද්දීක් මහත්මියව මගෞරවයෙන් යුතුව ආරාධනා කරනවා. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்பவான். தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரும் ஜேஎம் மீடியா நிறுவனத்தை கடந்த 10 வருடங்களாக மிக சிறப்பாக வழிநடத்தி செல்லும் அதன் ஸ்தாபகரும் சாமன் மற்றும் சியாக இருக்கும் சட்டமானி ராஷித் மல்ஹர்தீன் சர்வர் அவர்களுக்கும், ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன் காலேஜின் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ நெட்வொர்க் இன்ஜினியர் மற்றும் ஐசிடி ஆசிரியர் ரசா மல்ஹர்தீன் சார் அவர்களுக்கும், பிரசிடென்ட் ஆல் சீலான் ஜமியத்துல் உலமா ஹிங்குல்லோயா டிவிஷன் பேஸ் இமாம் ஏடி மஸ்ஜிதுல் ஜன்னா மஹவத்த மாவனல்ல அஷேக் எம்என்எம் அன்பாஸ் தீனி அவர்களுக்கும், மாவனல்லை ஸ்ரீ கதிரேசன் கோவிலின் பிரதம குருவும் ஸ்ரீ முருகன் அறநெறி பாடசாலையின் அதிபருமான கௌரவ பிரம்மஸ்ரீ பி போஜராஜ சர்மா குருக்கலையா அவர்களுக்கும், மஸ்ஜிதுல் ஹுதா ஹிங்குல்லோய பிரசிடென்ட் ஃபவாஸ் செக்ரட்டரி முனாசர் அவர்களுக்கும், மஹவத்த மொஸ்க் பிரசிடென்ட் மிக்ஷாத் செக்ரட்டரி நசார் சார் அவர்களுக்கும், கிருங்கதனி மொஸ்க் பிரசிடென்ட் ஹுசைன் ஹாஃபீஸ் செக்ரட்டரி ஜாருக் சார் அவர்களுக்கும், இன்று எல்லா இடங்களிலும் பொதுவாக இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகிறார்கள். அதே வேளை நாங்கள் ஏஜி ஆஃபீஸ் மேடம் அவர்கள் அறிவித்தார்கள் இன்று வருகை தர முடியாது என்று. டிவிஷனல் செக்ரட்டரி மாவட்ட மிஸ் பிஜானி ரத்னசேர ஏஜி மேடம், போலீஸ் ஓஐசி மாவனல்ல, ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன் டீமுக்கும், ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன் அண்ட் காலேஜின் அனைத்து பணியாளர்களுக்கும், ஜேஎம் மீடியா காலேஜின் மாணவர்களுக்கும், ஃபியூச்சர் வாய்ஸ் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும், இன்றைய இந்த சிறப்பான நிகழ்வை அலங்கரித்துள்ள அனைத்து மதிப்புக்குரிய அழைப்பாளர்கள் அனைவருக்கும் ஜேஎம் மீடியா சார்பாக என் பணிவான காலை வணக்கத்தையும் மனமார்ந்த வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேசத்தின் 78வது சுதந்திர தினத்தை இவ்வளவு சிறப்பாக தேசப்பற்றும் ஒற்றுமையும் புதிய கனவுகளும் நிறைந்த இந்த அரங்கில் ஒன்று கூடி கொண்டாடுவதில் எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. சுதந்திரம் என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, அது பொறுப்புடன் சிந்திப்பதும் ஒழுக்கத்துடன் செயல்படுவதும் தேசத்திற்கு பயனுள்ள குடிமக்களாக நம்மை உருவாக்கி கொள்வதுமாகும். அந்த நோக்கத்தை மாவனல்ல ஓஐசி மகாத்மேவ அப்பி சாதரியன் பிலிகனா. நமது தேசத்தின் 78வது சுதந்திர தினத்தை இவ்வளவு சிறப்பாக தேசப்பற்றும் ஒற்றுமையும் புதிய கனவுகளும் நிறைந்த இந்த அரங்கில் ஒன்று கூடி கொண்டாடுவதில் எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. சுதந்திரம் என்பது ஒரு நாளில் கொண்டாட்டம் அல்ல, அது பொறுப்புடன் சிந்திப்பதும் ஒழுக்கத்துடன் செயற்படுவதும் தேசத்திற்கு பயனுள்ள குடிமக்களாக நம்மை உருவாக்கி கொள்வதுமாகும். அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஜேஎம் மீடியா காலேஜ் ஊடகம் தொடர்பாளர் தலைமைத்துவம் மற்றும் சமூக பொறுப்பு கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்கி வருகிறது. மாவனல்லை ஸ்ரீ கதிரேசன் கோவிலின் பிரதம குருவும் ஸ்ரீ முருகன் அறநெறி பாடசாலையின் அதிபருமான கௌரவ பிரம்மஸ்ரீ பி போஜராஜ சர்மா குருக்கலையா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த இனிய தருணத்தில் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியுடன் கூடிய வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. சுப உதேசனாக் ஒப செமட்டர் හෙත අටවන වන දිනහස් දිනයේ උදාවන සමග ඔබ සියලු දෙනාවම සාදරයෙන් පිළිගනිමි. සෙනෙහසින් බෙදී නිදහස් සුවඳ විහිදෙන මේ මොහොත ජය වේවා. ස්තුතියි. ජේ මීඩියා ආයතනයේ සබරඩ
78 නිදහස් දිනය සඳහා අපගේ ආරාධනාව පිළිඅරගෙන ස්ථානට සම්ප්‍රාප්ත වී සිටින බාවඩල්ල පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපතිතුමාන්ව ගෞරවයෙන් යුතුව ආරාධනා කරමින් එවැගේම උත්සව කටයුතු සඳහා අපගේ ආරාධනාව පිළිඅරගෙන සම්ප්‍රාප්ත වී සිටින බාවඩල්ල ශ්‍රී කදිරේසන් දේවස්ථානයේ පූජක මහත්මයා එවැගේම ශ්‍රී මුරුගන් පාසලේ ගෞරව විදුහල්පති ගෞරව ප්‍රේමශ්‍රී භෝජරාජ ශර්මා ගුරුකල් මහතාවත් අපි ගෞරවයෙන් පිළිගනිමින් ඊළඟ අවස්ථාවට ඔබ විරගෙන යාවටයි අපි බලාපොරොත්තු වී සිටින්නේ. அடுத்த நிகழ்வுக்கு உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இங்கே அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற விசேட அதனுடைய உரை இடம்பெற இருக்கின்ற சிறப்பு விருந்தின உரை இடம்பெற இருக்கின்றது. உரையினை நிகழ்த்த மாவனல்லை ஸ்ரீ கதிரேசன் கோவிலின் பிரதம குருவும் ஸ்ரீ முருகன் அறநெறி பாடசாலையினுடைய அதிபெருமான கௌரவ பிரம்பஸ்ரீ ಭೋಜರಾಜ ಶರ್ಮಾ ಗುರುಕಲ್ ಅಯ್ಯ ಅವர்களை අඩබෝඩ අලෙකින්ඩුම්. මීළඟට එම උත්සව කටයුත්ත ආමන්ත්‍රණය කරමින් වචන ස්වල්පයක් කතා කිරීමට මා ගෞරවයෙන් යුතුව ආරාධනා කරනවා. මාවනල්ල ශ්‍රී කදිරේසන් දේවස්ථානයේ ප්‍රථම ගුරු එවැගේම ශ්‍රී මුරුගන් දහම් පාසලේ විදුහල්පතිතුමන් ගෞරවනීය බ්‍රහ්මශ්‍රී භෝජරාජ ශර්මා ගුරුකල් මහතාව මා ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. එම උත්සව කටයුත්ත ஆமந்திரனே கரන්නට. அனைவருக்கும் வணக்கம். சேரமட்ட ஆய்போவன் 78வது சுதந்திர தின விழாவில் ஜேஎம் மீடியா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சுதந்திர தினம் எங்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றையும் எங்களுடைய முன்னோர்களுடைய அன்பான மிகவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேவையை வெளிக்காட்டு நிகழ்வாகவே இந்த சுதந்திர தினம் அமைகின்றது. இது உலகம் பூராவும் உள்ள பல நாடுகளில் அவங்களுடைய வரலாற்றையும் அந்த வரலாற்றை சேர்ந்த மக்களுடைய அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையும் பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிப்பையும் அவங்களுடைய வாழ்க்கையுடைய பாதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் இனபேத மதவேத குலபேதமின்றி அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்களாக சகோதர சகோதரர்களாக பயணித்து கொண்டு இந்த நாட்டையும் முன்னேற்றி கொண்டு எம் மக்களையும் நாங்கள் முன்னேற்றி கொண்டு செல்வதே எமது தலையாய கடமையாகும். எனவே இந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்வோம். இனி இந்த எமது தாய் நாட்டிலே இந்த விதமான இனபேத மதபேத குலபேதைகளோ இந்த விதமான பிரிவினையாக தூண்டக்கூடிய பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லோரும் சகோதரத்துவத்துடன் நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு சகோதரத்துவத்துடைய ஒரு நாட்டை அர்ப்பணிக்க பாடுபடுவோமாக இவ்வளத்தை வேண்டிக் கொண்டு இந்த சுதந்திர தின விழாவை இந்து மத சார்பாக நாங்கள் கடவுளாகிய பிள்ளையார் அப்பனை வேண்டிக் கொண்டு ஆரம்பிப்போம். ஓம் ஸ்ரீ மகாகங்கணபதியே நமோ நமஹ. ஓம் கஜானனம் பூதகணாபிஷேவிதம் கபித்தஜம்போ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் மூஷ் வாகனமோதகஸ்த ஷாமணகரண விளம்பிதசோத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமோ நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகே. හරි සියලුමට ආයුබෝවන්. අද අපේ රටේ ජාතික උත්සවය. ඒ ජාතික උත්සවයෙන් මේ ජේඑම් මීඩියා ස්ථානයේ මේ උත්සව ලෑස්ති කරපු සියලුමට ආයුබෝවන් ස්කන්ධ ස්තුති කියනවා. අපේ රටේ ගොඩාක් කාලේ ගොඩාක් ප්‍රශ්න ටික බලලා ඒකෙන් දියුණුවපෝ ආපු රට එකක්. ඉස්සරහම ඉඳලම දියුණු පැත්තෙන් ගිය රට නෙවෙයි. අපි ගොඩාක් ප්‍රශ්න වලට මුහුණ කරලා තිනවා. ඒ ප්‍රශ්නේ ඉඳලා මෙච්චර දුරට එන්න පුළුවන් අපිට තවත් ඉස්සරහට යන්න පුළුවන්. ඒකට
අපි ගාව තියෙන ජාති ભેද, කුල ભેද, පිරිවෙන ප්‍රශ්න ඔක්කොම අතහැරිලා අපි ඔක්කොම අපේ රටෙන් සහෝදර පුතාලා දුවලා වගේ සහෝදර සහෝදරි වගේ අපි එකතු වෙලා අපි වැඩ කරහන්න ඕනේ. ඒකට බාධක කරන ප්‍රශ්න ඔක්කොම අතහැරිලා ඒ බාධා කරන කට්ටියත් අයින් කරාගෙන අපි එම වෙලාවෙම එකතු වෙලා හිටියා නම් අපි දරුවට හොඳ රටක්, සුබ රටක්, දියුණු රටක් අපිට දෙන්න පුළුවන්. පෞවච කලාපෝ අර සුනාටුවෙන් ඒකෙන් ආපු අපතාපයෙන් අපි ඔක්කොම එකතු වෙලා හිටියේ. ඔක්කොම සහෝදරවතුන් හිටියේ. අසාධන වෙච්ච කට්ටියට අපි ගොඩාක් උදව් කරුවා. ඒක ඒ කාලේ නැතුව දීර්ඝ කාලයටම අපි ප්‍රශ්න කාල නැතුව සුබ කාලත් අපි ඒ විදිහටම අපි එකතු වෙලා හිටියා නම් අපි ලොකු ශක්තිමත් වෙනවා. ඒ ලොකු ශක්තිමත් අපි ඔංගොද ලොකක් අටන්න පුළුවන්. ඒ හදපු රටෙන් අපේ දරුවෝ ටික සතුටින් සන්තෝෂෙන් ජීවත් වෙනවා. ඒ නිසා මේ ජාතික උත්සව දවස ඒ සංකල්පය අපි අරගෙන ඊළඟ අවුරුදු යනකොට තව තියෙන ප්‍රශ්න ඔක්කොම අතහැරලා තව සුබ විදියටම මේ උත්සව අපි කරමු කියලා මේ අවස්ථාවේ සියලුමට ඉල්ලලා ඒකට අපේ කතරගම දෙයියෝ, ගණ දෙයියෝ, සියලුම දෙයියෝ ආශිර්වාද දෙන්න අපේ රටේ ඉන්න ජනතාව ඔක්කොමට ආශිර්වාද දෙන්න කියලා මේ අවස්ථාවේ මම ප්‍රාර්ථනා කරනවා. ස්තුතියි. நன்றி. அதே போன்று பாவநல்ல ஜெய மீடியா ஊடகக் கல்லூரி பெருமையுடன் ஏற்பாடு செய்திருக்கின்ற 78வது சுதந்திர தின விழாவுக்கு எமது அழைப்பினை ஏற்றி இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாவநல்ல ஸ்ரீ கதிரேசன் கோவிலின் பிரதம குருவும் ஸ்ரீ முருகன் அறநெறி பாடசாலையினுடைய அதிபெருமான கௌரவ பிரம்மஸ்ரீ போஜராஜ சர்மா குருக்கள் ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்வுகளை நெஞ்சில் சுமந்து செல்வதற்காக வேண்டி ஒரு நினைவு பரிசிலை நாங்கள் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்து இருக்கின்றோம். அதனை பெற்றுக்கொள்ள நாங்கள் முன்பாக அழைக்கின்றோம். அதனை வழங்கி வைப்பதற்காக එනම් එම උත්සව කටයුතු සඳහා අපත් එක්ක සම්බන්ධ වූ මවනල්ල ශ්‍රී කදිරේසන් දේවස්ථානයේ කුරුකල් මහතා එවැගේම ශ්‍රී බුරුකන් දහම් පාසලේ විදුහල්පති ගෞරව ප්‍රම්බශ්‍රී භෝජරාජ ශර්මා ගුරුකල් අයියා මහත්මයාට අප සිහිවටනයක් ලබා දීමටයි සූදානම් වී සිටින්නේ. ඒ සිහිවටනයේ පිරිනැමීම සඳහා මගොරවෙන් ආරාධනා කරනවා. එම ස්ථානට අපගේ ආරාධනාව පිළිඅරගෙන සම්ප්‍රාප්ත වී සිටින බාවනල්ල ශ්‍රී ලංකා පොලිසිය බාවනල්ල පොලිස් OIC මහතාගේ දෑතින් එව සිහිවටනය ලබා දීමටයි අපි සූදානම් වන්නේ. බාවනල්ල ශ්‍රී ලංකා පොලිසිය පොලිස් ස්ථානාධිපති හිරත් මහත්මයාගේ දෑතින් එව සිහිවටනය ලබා දීම සිදු කරන්නේ. முத்தானத்தீவாய் உலகில் மின்னும் மாணிக்கம் மண்ணே எங்கள் ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 78வது சுதந்திர தின விழா நிகழ்வுகள் ஜே மீடியா ஊடகக் கல்லூரியினால் ஏற்பாடு செய்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஜே மீடியா ஊடகக் கல்லூரி கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக தமிழ் பேசும் சமூகத்துக்கும் அதே போன்று நாட்டிற்குமான பிரபல சேவைகளை எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் வழங்கி வருகின்ற அதே வேளையில் தரபேமது தனித்துவம் என்ற தொனிப்பொருளில் தரமான விடயங்களை ஏற்படுத்தி நடாத்தி வருகின்ற அதே வேளையில் இந்த நிகழ்வும் சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கின்றது என்பதை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று அடுத்து ஒரு விசேட உரை இடம்பெற இருக்கின்றது. அந்த விசேட உரையினை நிகழ்த்துவதற்காக எமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஹிங்குல் ஒய பிராந்திய தலைவர் அதே போன்று மகவத்த மாவனல்ல மஸ்ஜிதுல் ஜன்னா ஜும்மா பள்ளி வாயிலின் பேஷி இமாம் ஆகிய அஷே அன்பாஸ் தீனி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்காக. மீளகட்ட விவஸ்தான்ට අපගේ ආරාධනාව පිළිඅරගෙන සම්ප්‍රාප්ත වී සිටින ආරාධිත අබුත්තකේ කතාව පැවැත්වීමට නිමිතයි. එය කතාව පැවැත්වීම සඳහා එනම් එම උත්සව කටයුතු ආමන්ත්‍රණය කිරීම සඳහා මා ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. ඕල් සිලෝන් ජමියතුල් උලමාවේ හිඟුල් ඔය ප්‍රදේශයේ සභාපති එවැගේම බහවත්ත මාවඩල මස්ජිදුල් ජන්නා ජුම්මා දේවස්ථානයේ ප්‍රධාන පූජකවරයා අෂේ අන්ෆාස් දීනි හසරත් එතුමාන්ව ගෞරවයෙන් යුතුව ආරාධනා කරනවා. මේ උත්සව සභාව
ආමන්ත්‍රණය කරන්නට. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தையிட்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வழங்கும் செய்தி. இந்த சபைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மத குருமார்களே, அதே போன்று ஏனைய அதிகாரிகளே, போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என இந்த நாட்டை கிறிஸ்துக்கு பின் 1597 சுமார் 350 வருடங்கள் காலனித்துவத்தின் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திர தேசமாக 1948 மாற்றம் பெற்று இந்த வருடம் 78வது சுதந்திர தினத்தை ஞாபகப்படுத்தும் வேளையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை இச்செய்தியை வெளியிடுகிறது. காலனித்துவத்தின் கீழ் இருந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன, மத, மொழி பேதமின்றி போராடிய எம் முன்னோர்களின் ஒற்றுமை, வீரம், விடாமுயற்சி, தேசப்பற்று மற்றும் தியாகங்கள் நினைவு கூறப்படுவதுடன் தேசிய வீரர்களான அவர்களது சிறப்பியல்களை இந்நாட்டு பிரஜைகள் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். நம்மை நாம் ஆளுவது ஜனநாயகம். ஆனால் யார் ஆட்சி செய்தாலும் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வதே முழுமையான சுதந்திரம். எமது மூதாதையர் பெற்றுத்தந்த சுதந்திர நாட்டில் பிறக்கும் பிரஜாவுரிமையுள்ள அனைவருக்குமானதாகும் என்பதை நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருடமொன்று கடந்து சுதந்திரம் கிடைத்த ஆண்டுகளின் எண்ணிக்கையில் 1 அதிகரிக்கும். இதனால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விடவும் எந்த சமூகத்துக்கோ இனத்துக்கோ எதிரான அடக்குமுறைகளோ தேசத்தின் வளங்களின் அபகரிப்புகளோ இல்லாது ஒவ்வொரு சமூகமும் முறையான சமய, சமூக, அரசியல், பொருளீட்டல் உரிமைகளை பெற்று வாழ்வதற்கு தேசத்தவர்கள் அனைவரும் ஒத்தாசையாக இருப்பதே உண்மையான மகிழ்ச்சியும் சுதந்திரமும் ஆகும். சில நாடுகள் ஏதாவது ஒரு வளத்தை மாத்திரம் பயன்படுத்தி அபிவிருத்தி அடைந்த வளர்ந்த நாடுகளாக முன்னணியில் உள்ளன. நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமை, சமாதானம், சகோதரத்துவத்துடன் நாட்டின் பன்முக அபிவிருத்தி, சமூக நலன்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள், பாதுகாப்பான நாடுகள், வாழ தகுதியான நாடுகள் போன்ற உயர்தரம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக எமது நாடும் அமைய நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எமது முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலில் ஒழுக்க விழுமியம், பண்பாட்டு எழுச்சி என்பன ஒவ்வொருவரிடமும் ஏற்பட வேண்டும். புதிய தலைமுறை மகிழ்ச்சி, ஆரோக்கியம், திறன், நாட்டுப்பட்டுள்ள நட்பிரஜைகளை கொண்டதாக என்றென்றும் வாழ்த்திட வல்ல அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டுமென அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு சுப செய்தி சொல்லுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஜேஎம் மீடியா குழுவினருக்கு நன்றி செலுத்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் உரையாற்றி சென்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஹிங்குல் ஒய பிராந்திய தலைவரும் அதே போன்று மகவத்த பாவனல்ல மஸ்ஜிதுல் ஜென்னா ஜும்மா பள்ளிவாயலின் பேசி மாமாய அஷே அன்பாஸ் தீனி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து உரையாற்றியமைக்காக இந்த நிகழ்வுகளை நெஞ்சில் சுமந்து செல்ல
ஜே மீடியா ஊடக கல்லூரி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நினைவு சின்னத்தினை பெற்றுக்கொள்ள அஷே அன்பாஸ் தீனி ஹசரத் அவர்களை முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான நினைவு பரிசினை வழங்கி வைப்பதற்காக மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளி வாயலின் செயலாளர், அதே போன்று பத்ரியா சென்ட்ரல் காலேஜ் மாவட்ட நிலையின் பிரதி அதிபர் முனாஸ் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களது கரங்களால் அஷே அன்பாஸ் தீனி ஹசரத் அவர்களுக்கான நினைவு பரிசில் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. தேசத்தின் உண்மை பதைகளுக்கும் ஒற்றுமை உண்மை நேர்மை சொல்ல ஒளியாய் பயணி நன்றி. 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்ட நிகழ்வில் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது எனது அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பொறுப்பதிகாரி ஹேரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ශ්‍රී ප්‍රජාතාන්තික සමාජවාදී ජනරජයේ 78 වන නිදහස් දිනය අපි මෙලෙස සමරමින් සිටින මේ මොහොතේ මාවනල්ල පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපතිතුමන් අපගේ ආරාධනාව පිළි අරගෙන මෙම ස්ථානට සම්ප්‍රාප්ත වී සිටිනවා. ඒ අනුව මෙම උත්සව සභාව ආමන්ත්‍රණය කරන්නට ගෞරවයෙන් යුතුව ආරාධනා කරන්නේ මාවනල්ල පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපති ගරු හේරත් මහත්මයාව ගෞරවයෙන් යුතුව ආරාධනා කරනවා. සියලු දෙනාටම සුබ උදෑසනක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. අපේ මවුලතුමත් ගුරුකුල්තුමත් අපේ අනිකුත් ආරාධිත මුත්තන් සහ අපේ දුවා දරුවන්ගෙන් අවසරයි. ඊතරම ශ්‍රී ලංකාවේ අපි වසර 68ක් තුරා නිදහස ලැබලා විවිධ වැඩසටහන් සූදානම් කරනවා. මම පොලිසියේදී මේ දුවලා පුතාලා ඇවිල්ලා මට ආරාධනා කරා. ඉතින් මට හරි සන්තෝෂයි. හේතුව මේ වගේ අවස්ථාවක මේ වගේ වැඩසටහනක් සිදු කරනවා කියන්නේ ඉතාමත්ම ගෞරවනීය කටයුත්තක්. අපි ජාතීන් වශයෙන්, කුල වශයෙන්, ආගම් වශයෙන්, දේශපාලන වශයෙන් බෙදලා ඉන්න මොහොතක අපි සියලු දෙනාම එක්කාසු කරලා මේ වගේ වැඩසටහනක් සිදු කරනවා කියන්නේ ඉතාමත්ම අමාරු කාර්යයක් අද කාලේ හැටියට. ඉතින් මේ තරුණ කැල ඒ බාධක ඒ හැම දෙයක්ම බිඳලා අද එක්කාසු වෙලා ශ්‍රී ලංකාවේ 68 වෙනි ජාතික නිදහස් දිනය සැමරීමට වැඩසටහනක් ආරම්භ කළා. ඉතින් මම ඒ දුවා දරුවන්ට මේ ගත්ත පියවර දිනින් දින හොඳින් කරගෙන ගොස් මීට වඩා සාර්ථක දේවල් කරලා අපේ ශ්‍රී ලංකාව තුළ මහජනයා එකතු කරලා ඒ කියන්නේ ආගම් වශයෙන් සහ අනිකුත් වශයෙන් බෙදී ඉන්න සියලු කොටස් එකතු කරගෙන මේ රටට හොඳ කටයුතු කරන්න ඔවුන්ට ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඉතින් ඒ වගේම තරුණ කැලක් එකතු කරන්න හරි අමාරු මොහොතක මේ වගේ තරුණ පිරිසක් එකතු කරලා මේ කටයුතු කරන්න ඔවුන්ට තව තවත් ශක්තිය ධෛර්යය වාසනාව ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඉදිරියේදීත් මේ වගේ කටයුතු කරන්න ඔවුන්ට ශක්තිය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඒ වගේම අපි අපේ මුතුන් මිත්තන් වීරෝදාර රණවිරුවන් ගත්ත ක්‍රියාමාර්ග නිසා අද අපි නිදාසේ මේ රටේ ජීවත් වෙනවා. ඉතින් ඒ මුතුන් මිත්තන් තම ජීවිත පුදා කරලා සමගිව ජාති කුල ආගම් වශයෙන් බෙදෙන්නේ නැතුව එකතු වෙලා ලබාගත්ත මේ නිදහස මේ විශ්වයේ පවතින තාක් ඉදිරියටත් පවත්වාගෙන යන්න අපි කටයුතු කරමු කියලා ඉල්ලීමක් කරනවා. සියලුම ආගම් ජාති නොවේ මේ රටේ ශ්‍රී ලංකා පුරවැසියන් වශයෙන් එකමුතුව කටයුතු කරමු. හේතුව අපිට කොයි වෙලේ කරදර බාධක ස්වභාවික විපත් සිදු වේවි කියන්න අපි දන්නේ නැහැ. පසුගිය දවස්වල ඉට්ටා මේ කුණාටුවත් එක්ක ලංකාව පුරාම ඉතාමත් ව්‍යසනයක් අත් වුණා. ඒ හැම මොහොතකම අපි ජාතීන් වශයෙන්, කුල වශයෙන්, ආගම් වශයෙන් බෙදෙන්නේ නැතුව මේ එකතුම කටයුතු කරලා අපි විශාල ජයග්‍රහණ ප්‍රමාණයක් කරා. යුද්ධයක් පවා ජයග්‍රහණය කරා එකමුතුව ක්‍රියා කිරීම නිසා ඊළාට
මේ ජිත්තාකුව නාටුවේ ඊළඟට 2004 සුනාමියෙන් අපි ගොඩාක් විනාශ වුණා. නමුත් ඒ හැම අවස්ථාවකම අපි එකතුව වැඩ කිරීම නිසා අපි ජයග්‍රහණය කරා. නමුත් යම් අන්තවාදීන්ගේ බලපෑම් මත යම් ක්‍රියාකාරම වෙලා ටික කාලයකට පොඩි බෙදීමක් සිදු නොවුනත් සිදු ඇති බවට හංගවලා මේ රටේ ජාතීන් අතර ආගම් වශයෙන් විනාශයක් කරගෙන යාමට සමහර පුජ්‍යල උත්සාහ කරා. නමුත් ඒකක්වත් ඒ ඔවුන්ගේ අභිප්‍රාය නිෂ්ඨ කරගන්න බැරි වුණා. හේතුව සියලුම ආගම් වශයෙන් අපි මේ පුජ්‍යලයෝ මේ රටේ පුරවැසියෝ එකතුව කටයුතු කළා. ඒ ත්‍රස්තවාදී ඒ වෙනත් බලවේගවල අභිප්‍රාය ඉෂ්ට කරන්න ඉඩ නොදී එකමුතු වැඩ කළා. ඒ හැම දෙයක්ම ජයග්‍රහණය කළා. අද මේ රටේ සමගිව සාධාරණව ජීවත් වෙන්න, නිදහසේ ජීවත් වෙන්න අයිතිය සලසාගෙන අපි දැන් කටයුතු කරනවා. ඉතින් ශ්‍රී ලංකා පොලිසිය ත්‍රිවිධ හමුදාව විතරක් නෙවෙයි මේ රටේ හැම කටයුත්තකදීම මේ රටේ සියලුම පුරවැසියන්ගේ මේ නොපැකිලි දායකත්වය නිසා මේ හැම දෙයක්ම අපිට ජයග්‍රහණය කරන්න හැකි වුණා. ඉතින් එහෙමනම් අද මේ නිදහස සමරනවා වගේම ඉදිරියේදීත් අපි ඔක්කොමතුව වැඩ කරලා මේ රටේ සියලුම ප්‍රවේශයන්ගේ නිදහසේ ජීවත් වීමේ අයිතිය, නිදහසේ ආගම අදහීමේ අයිතිය තහවුරු කරලා කටයුතු කරමු කියලා ඉල්ලීමක් කරනවා. ඉතින් නැවත වරක් මේ සඳහා මාහට ආරාධනා කරපු මේ JM මීඩියා ආයතනයේ ඒ කාර්ය මණ්ඩලයට සහ සංවිධායක මණ්ඩලයට මගේ අවංක ආදර ස්තුතිය පුද කරනවා. ඉතින් ඉදිරියේදීත් මීට වඩා හොඳ වැඩසටහන් සිදු කළා මාවනල ප්‍රදේශයේ නෙමෙයි ශ්‍රී ලංකාව පුරාම හොඳ බැඳීමක් ඇති කරලා වැඩ කටයුතු කිරීමට ඔවුන්ට තව තවත් ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. එසේනම් අද දවසේ තවත් කටයුත්තකට මා ආ යුතු 8යි කාල වෙනකොට මේ සදා නැවත වරක් ස්තුතිය පුද කරගෙන ඔබ තමන්වන්සලාට සුබ දවසක් කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඒ වගේම සියලුම දෙනාට දළදා සමිඳුගේත් ශ්‍රීමා බෝධියේත් මේ ප්‍රජාතක කරන දඩිමුණු දේවතාවන්ගේත් අල්ලා දෙවියන්ගේත් යේසුස් වහන්සේගේත් Hindu ආගම ප්‍රකාරෝ සියලුම දෙවිවරුන්ගේත් ආශිර්වාද ලැබීලා සියලු කටයුතු සාර්ථක කළා. 2026 වසර සියලුම කටයුතු සාර්ථක වෙලා නිදුක් නිරෝගී ජීවිතයක් ගත කිරීම සියලු දෙනාට වාසනාව ලැබේ කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬ වෙනවා. සියලු දෙනාට සුබ දවසක්. ස්තුතියි. ස්තුතියි. බෙතක් වෙලා මෙම උත්සව සභාවේ ආමන්ත්‍රණය කරු ශ්‍රී ලංකා පොලිසියේ බාවඩල්ල පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපති ගරු හේරත් මහතාට අපගේ විශේෂ ස්තුතිය පුදකොට සිට මේ මොහොතේ මෙම උත්සව කටයුත්ත සදහා සහභාගී වූ පිරිස මෙම උත්සව කටයුත්තේ මතකයන් ඔබගේ සිත් තුළ රැගෙන යාමට අපගේ ජේ මීඩියා ආයතනය විසින් සිහිවටනයක් පරිත්‍යාග කිරීමටයි අපි සූදානම් වන්නේ. ඒ අනුව අපගේ ආරාධනාව පිළි අරගෙන විවස්ථානට සහභාගී වූ ශ්‍රී ලංකා පොලිසියේ බාවඩල්ල පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපති හේරත් මහතාට එම සිහිවටනය ලබා දීමට අපි සූදානම් වී සිටිනවා. එම සිහිවටනය ලබා දීම සඳහා දශකයකටත් වඩා කාල පරිශ්‍රයක් මෙම ජේ මීඩියා ආයතනය සාර්ථකව රැගෙන යමින් දෙමළ මාධ්‍ය තුළ මීඩියා උපදෙස් ලබා දෙමින් එවැගේම ප්‍රබල ප්‍රවෘත්ති වාර්තාකරු එවැගේම ජේ මීඩියා අධ්‍යාපන ආයතනයේ අධ්‍යක්ෂක ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ යවුන් නියෝජිත නීති සම්පාදක රාෂිද් බල්කර්දීන් සර් ඔබතුමාට ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. ඔබතුමන්ගේ දෑතින් එම සිහිවටනය පිරිනැමීමටයි අපි සූදානම් වී සිටින්නේ. බාවඩල්ල පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපති ගරු හේරත් මහත්මයාට අපගේ ජේ මීඩියා ආයතනයේ අධ්‍යක්ෂක එවැගේම ප්‍රවෘත්ති වාර්තාකරු ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ යවුන් නියෝජිත නීති සම්පාදක රාෂිද් බල්කර්දීන් සර් තුමන්ගේ දෑතින් එම සිහිවටනය ලබා දීම මෙතෙන් වෙබ් ස්ථානයේ සිදු වෙනවා. எங்கள் தேசம் எங்கள் பெருமை இலங்கை தாய் எங்கள் அடையாளம் අපි එකමුතුයි අපි ශක්තිමත්නි ශ්‍රී ලංකා
අපේ මව්බිමයි. One nation, one heart, one dream we share. Sri Lanka forever, beyond compare. ஜே மீடியா ஊடக கல்லூரி கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக தனது ஊடக செயற்பாடுகளை வழிநடாத்தி மாணவர்களுக்கான ஊடக அறிவுகளை வழங்கிக் கொண்டிருந்து அதே போன்று ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றாற்போல் தனித்துவமான தரமான நிகழ்வுகளை வழிநடாத்தி வருகின்ற அதே வேளையில் 78வது சுதந்திர தின விழா இலங்கை தாய் திருநாட்டுடைய 78வது சுதந்திர தின விழாவையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளிவாயலுடைய செயலாளர் அதே போன்று பத்ரியா மத்திய கல்லூரியுடைய பிரதி அதிபர் முனாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்வினை உரை நிகழ்த்துவதற்காக මීළඟට එම උත්සව සභාව ආමන්ත්‍රණය කරමින් වචන ස්වල්පයක් කතා කිරීමට මගොරවෙන් යුතුව ආරාධනා කරනවා. බදිරියා පාසලේ වයිස් ප්‍රින්සිපල් වගාවේ මස්ජිදුල් හුදා ජුමා දේවස්ථානයේ සෙක්‍රටරි හැටියට කටයුතු කරමින් සිටින අපගේ මුනාස් විදුහල්පතිතුමන්ව ගෞරවයෙන් ආරාධනා කරනවා එම උත්සව කටයුත්ත ආමන්ත්‍රණය කරන්නට. அவுஸ்பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜே மீடியா நிறைவேற்று பணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கின்ற பிரதம அதிதிகளே, பிரமுகர்களே, மத குருக்களே, இந்த நிறுவனத்தின் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 78வது சுதந்திர தின நிகழ்வுகள் பிப்ரவரி 4ஆம் தேதி ஆகிய இன்று தேசிய ரீதியாக சுதந்திர தின நிகழ்வு நடைபெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மாவனல்லை நாடறிந்த ஊடகம் ஜே மீடியா நிறுவனத்தினர் இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றமையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கிடைக்கப்பெற்ற சுதந்திர தினம். அதனை முன்னிட்டு இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த தினத்தில் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக உயிர் நீத்த போர் வீரர்கள், அதே போன்று தேச தலைவர்கள் இவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து இந்த நாட்டின் இறைமை, சட்டம், ஒழுங்கு, ஒழுக்க விழுமியங்கள், பண்பாடு, மனப்பாங்குகள் இவை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் உரித்தான ஒரு விடயம். அந்த வகையில் அந்த போர் வீரர்களும் தேசிய தலைவர்களும் அவர்கள் ஈட்டிய தியாகத்தின் பிரகாரமாக நாங்கள் இந்த சுதந்திரமாக தனி மனித உரிமைகளோடு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் இந்த சுதந்திரம் எமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் மூவின மக்களும் ஒன்று சேர்ந்து இன மத பேதமின்றி இந்த நாட்டுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதில் மிக கரிசனையோடு நாங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஜே மீடியா நிறுவனம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும், அதே போன்று இந்த பயிற்சி பாசறையில் கலந்து கொண்டிருக்கின்ற பயிலர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து
செயல்பட வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஆய்பவான். நன்றி. இதுவரை நேரமும் உரை நிகழ்த்திய மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளி வாயிலுடைய செயலாளர், அதே போன்று பதிரியா தேசிய பாடசாலை மாவட்டத்தினுடைய வைஸ் பிரின்சிபல் முனாஸ் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக, இந்த நிகழ்வினுடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்து செல்வதற்காக உங்களுக்காகவும் ஒரு நினைவு பரிசீலிப்பது ஜே மீடியா ஊடக கல்லூரியினால் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வேளையிலே அந்த நினைவு பரிசினை வழங்கி வைப்பதற்காக மஸ்ஜிதுல் ஜன்னா பள்ளிவானுடைய செயலாளர், அதே போன்று பத்ரியா தேசிய பாடசாலையினுடைய பிரதி அதிபர் நசார் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களது கரங்களால் முனாஸ் பிரதி அதிபர் அவர்களுக்கான நினைவு பரிசில் இப்பொழுது இந்த இடத்தில் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய 78வது சுதந்திர தின விழா ஜே மீடியா ஊடக கல்லூரியினால் ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற ஜே மீடியா ஊடக கல்லூரியினுடைய ஸ்தாபக பணிப்பாளர், அதே போன்று தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரும் பிரபல ஊடகவியலாளரும் இலங்கை பாராளுமன்றத்தின் இளைஞர் பிரதிநிதியுமான சட்டமானி ராஷித் மல்ஹதீர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உரை நிகழ்த்துவதற்காக. මීළඟට එම උත්සව කටයුත්ත ආමන්ත්‍රණය කිරීමට මාගෞරවයෙන් ආරාධනා කරන්නේ ජේ මීඩියා කොලෙජ් අධ්‍යක්ෂක ඒ වගේම ප්‍රවෘත්ති වාර්තාකරු ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ යවුන් නියෝජිත නීති සම්පාදක රාසිද් මල්හදීන් සර් ඔබතුමාටයි ගෞරවනීය ආරාධනය එම උත්සව සභාව ආමන්ත්‍රණය කරන්නට. தேங்க்யூ. இலங்கை தாய் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தில் சுதந்திரமாக இணைந்திருக்கிறோம். இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இந்த அழகான காலை பொழுதில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு இந்த இடத்தில் விற்றிருக்கும் எங்களது அதிதிகள், அதே போன்று இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த அதிதிகள் உட்பட எல்லோரையும் விழித்து கொண்டு ஜே மீடியா காலேஜின் மாணவர்கள், அதே போன்று ஃபியூச்சர் வாய்ஸ் மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் நலன் விரும்பிகள் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இலங்கை தாய்நாடு என்பது இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு அருள் பாக்கியம் நிறைந்த ஒரு பிரதேசம். இந்த இலங்கை என்பது சாதாரணமான ஒரு நாடு அல்ல என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இலங்கை மண் எங்களை உருவாக்கி இருக்கிறது, எங்களுக்கு பல விடயங்களை கற்றுத்தந்திருக்கிறது. அப்படி இருக்க அந்த சுதந்திர நாளை நாங்கள் கொண்டாட வேண்டிய கடமையில் இருக்கிறோம். எனவேதான் ஜேஎம் மீடியா நிறுவனம் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறது. இது வெறும் சாதாரண முயற்சி அல்ல, இது ஒரு நீண்ட பயணத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம். இறைவன் நாடினால் இனிவரும் காலங்களில் இந்த உற்சவம் இன்னும் பிரமாண்டமாக பல நிறுவனங்களோடு இணைந்து ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களோடு எல்லோரையும் இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது எங்களது ஆசை. ஏனென்றால் தேசப்பற்று மிக்கவர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் அந்த தேசப்பற்றை மக்களுக்கு உணர்வதற்கான ஒரு நாளாக இந்த சுதந்திர தினம் காணப்படுகிறது. எனவே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சில வருடங்களுக்கு முன்னர் துபாய் நாட்டில் இருந்த நேரம், அந்த நாட்டில் அவர்களது அந்த தேசிய தினத்தை கொண்டாடும் விதம் எங்களுக்கே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், எங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். அவ்வளவு என்ஜாய்மெண்ட்டோடு அவர்கள் அந்த நாளை கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அந்த நாடு அவர்களுக்கு வழங்கிய விடயங்கள், அதே போன்று அவர்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களை அனுபவிக்கும் ஒரு நாளாக அதனை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த இலங்கையின் தேசிய தினத்தையும் கொண்டாடும் ஒரு பற்றுமிக்க ஒரு நாளாக உருவாக்க வேண்டும், ஒரு உணர்ச்சி மிக்க உணர்வு பூர்வமான நாளாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது அந்த உருவாக்கம் தனியாக உருவாகாது, எங்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியினாலும் உருவாகும் என்பதுதான் எங்களது
எண்ணம், எதிர்பார்ப்பு. எனவே அதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்திருக்கிறோம். பல வருடங்கள் நாங்கள் இதற்கு முயற்சித்தாலும் இவ்வருடம் எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் நாங்கள் இதனை ஆரம்பித்தோம். இறைவன் நாடினால் அடுத்த வருடம் இதைவிட இன்னும் பிரமாண்டமாக இன்னும் பல நிறுவனங்களை சேர்த்து கொண்டு இன்னும் பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சுதந்திர தினம் இந்த மண்ணில் ஏற்பாடு செய்யப்படும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக. ஏனென்றால் இந்த நாட்டுக்கு நாங்கள் மரியாதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்தாலும் கூட மக்கா மண் மீது அலாதியான காதல் வைத்திருந்தார்கள். அவர் அந்த மண்ணை விட்டு வெளியேறும் போது கூட இந்த மக்கள் என்னை துரத்தாவிட்டால் நான் இந்த மண்ணை விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று கூறித்தான் மக்கா நகரை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் கூட அந்த ஊர் பற்றும் அந்த நாட்டு பற்றும் மிக்கவராக இருந்திருக்கிறார். எனவே நாங்களும் அவரை பின்தொடர்பவர்கள். கண்டிப்பாக இந்த விடயங்கள் எங்கள் உள்ளங்களில் வேரூண்டிருக்க வேண்டும். எப்போதும் நாடு என்று வரும்போது அதற்கு முன்னிக்க வேண்டும். நாட்டுக்காக எங்களால் முடிந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் எதிர்பார்க்கும் இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கியமான காரண கருத்தாவாக இருக்கிறது. எனவே எங்கள் அழைப்பை ஏற்று பலர் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். மாவநிலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, அதே போன்று எங்களது பள்ளிவாய நிர்வாக சபைகள், அதே மாதிரி மத நிறுவனங்களில் இருக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களது மத நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட மத குருமார்கள் எல்லோரையும் நாங்கள் நன்றியுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த தாய் நாட்டை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் நாங்கள் ஒற்றுமையாக இந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டு மேலே செல்ல வேண்டும். இந்த இலங்கையின் பெயரை உலகறிய செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது ஒரே ஒரு ஒரே ஒரு ஆசை. எனவே அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டுக் குழுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். எங்கள் தேசம் எங்கள் சுவாசம், சுதந்திரம் தான் எங்கள் நம்பிக்கை. நன்றி. இதுவரை நேரமும் உரை நிகழ்த்திய ஜே மீடியா ஊடக கல்லூரியினுடைய ஸ்தாபக படிப்பாளர், அதே போன்று பிரபல தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரும் இலங்கை பாராளுமன்றத்தின் இளைஞர் பிரதிநிதியுமான சட்டமானி ராஷித் மல்ஹர்தீன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இலங்கை தாய் திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழா நிகழ்வுகளை ஜே மீடியா ஊடக கல்லூரி கௌரவத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் ஜன்னா பள்ளி வாயிலுடைய செயலாளர், அதே போன்று பத்ரியா தேசிய பாடசாலையினுடைய பிரதி அதிபருமான அதிபர் நசார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிක සමාජවාදී ජනරජයේ 78වන නිදහස් දිනය අපි මෙලෙස සමරමින් සිටින මේ මොහොතේ අපගේ ආරාධනාව පිළිඅරගෙන ව්‍යවස්ථාන්ට සප්‍රාර්ථ වී සිටින මස්ජිදුල් ජෙන්නා දේවස්ථානයේ සෙක්‍රටරි, ඒ වගේම බද්රියා ජාතික පාසලේ නියෝජ්‍ය විදුහල්පති නසාර් මහතාව ගෞරවයෙන් ආරාධනා කරනවා එම උත්සව කටයුත්ත ආමන්ත්‍රණය කරන්නට. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவன் வணக்கம். எமது தாய்நாடான இலங்கை திருநாட்டினே 78வது சுதந்திர தினத்தை மூவின மக்களையும் இணைத்து கொண்டு சிறந்த முறையிலே இவ்வாறானதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜேஎம் மீடியா நிறுவனத்திற்கு முதலாவதாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் கட்டாயமாக எமது சமூகம் மற்றும் எமது இளைஞர்கள் தெளிவூட்டப்பட வேண்டும். இந்த சுதந்திரத்தின் தன்மை, அது பெற்றுக்கொள்ளப்பட்ட விதம், அதை எவ்வாறு நாம் தொடர்ந்து பாதுகாப்பது, அதை எவ்வாறு தொடர்ந்து அனுபவிப்பது என்ற சம்பந்தமான தெளிவூட்டல்கள் எமது மாணவர்களுக்கும் எதிர்கால சமுதாயத்திற்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற உன்னதமான இந்த நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எதிர்காலத்திலும் இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இந்த எமது மக்களுக்கு தெளிவாய் வழங்குமாறும் கேட்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அடுத்து மீண்டும் ஒரு நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வுக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்லவிருக்கின்றோம்.
இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்படை ஏற்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மஸ்ஜிதுல் ஜன்னா பள்ளி வாயினுடைய செயலாளர், அதே போன்று பத்ரியா தேசிய பாடசாலையினுடைய பிரதி அதிபர் ஏஏஏ நசார் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க ஜேபிடியா ஊடக கல்லூரியினுடைய ஸ்தாபக பணிப்பாளர், இலங்கை பாராளுமன்றத்தின் இளைஞர் பிரதிநிதியுமான சட்டமானி ராஷித் மல்ஹதீர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களது பொற்கரங்களினால் இப்பொழுது இந்த நினைவு பரிசில் எங்களுடைய பிரதி அதிபர் நசார் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த மண்ணில் பிறந்ததற்கே 1000 முறை நன்றி சொல்வோம். நன்றி. இதுவரை நேரமும் உரை நிகழ்த்திய எமது அழைப்பினை ஏற்றி இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மஸ்ஜிதுல் ஜன்னா பள்ளி வாயினுடைய செயலாளர், அதே போன்று பத்ரியா தேசிய பாடசாலையினுடைய பிரதி அதிபர் நசார் பிரதி அதிபர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்கின்றோம். தமிழ் மொழி மூலம் ஒரு பேச்சு, அந்த பேச்சினை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது ஜேபிடியா ஊடக கல்லூரியில் ஃபியூச்சர் வாய்ஸ் பட்டப்படிப்பினை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவி ஜெய்னா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய ஜேமிடியா கல்லூரியின் ஸ்தாபனங்களுமான CEO மான சட்டமானி ராஷித் மல்ஹதீன் சார் அவர்களையும் எம் அழைப்பை ஏற்றி இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மத தலைவர்களையும் எமது ஊர் போலீசார் அதிகாரி மற்றும் ஏனைய அதிகாரிகளையும் ஜேமிடியா கல்லூரியின் ஏனைய ஊழியர்களையும் விழித்தவளாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி நமது இலங்கை 78வது சுதந்திர தினம் ஆகும். 1948ஆம் ஆண்டு நமது நாடு வெளிநாட்டு ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இந்த நாள் எங்களுக்கு மிக முக்கியமான நாள். சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு. பலர் செய்த தியாகங்களில்தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர்களை நினைவு கூர்வது நமது கடமையாகும். இலங்கை பல இனங்கள், பல மதங்கள், பல மொழிகள் கொண்ட ஒரு நாடு. இளைஞர்களாகிய நாம் கல்வியுடனும் நல்ல ஒழுக்கம் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். நமது செயல்களே நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த சுதந்திர தினத்தில் நமது நாட்டை சிறந்த நாடாக மாற்ற உறுதியெடுப்போம். வாழ்க இலங்கை, வாழ்க சுதந்திரம். நன்றி. நன்றி. சுதந்திர தினத்தை பற்றி தமிழ் மொழியினை பேச்சொன்றை நடாத்தி சென்ற மாணவி சைனா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சர்வதேச மொழியான ஆங்கில மொழியில் உரை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது ஃபியூச்சர் வாய்ஸ் கற்கை நெறியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவி மரியம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். Today we celebrate the spirit of freedom and the dawn of a new era in Sri Lanka's history, 78 years of independence, progress and national pride. On this special day, we honor the bravery and resilience of our nation. February 4th, 1948 marked the new dawn for Sri Lanka as we gained independence from colonial rule. Let's honor the sacrifices of our heroes and strive for a brighter future, united and strong. As we wave our flags high and proud, let's remember the rich history and cultural heritage that make us who we are, from ancient kingdoms to modern achievements. Sri Lanka's story is one of strength and diversity, woven together by our shared history and aspirations. Let's stride confidently into the future, celebrating the triumphs of our great nation. Thank you for listening and have a fantastic day. Thank you. ஆங்கில மொழிபூலமான சுதந்திர தினம் பற்றிய பேச்சினை நடாத்தி சென்ற ஃபியூச்சர் வாய்ஸ் கற்கை நெறியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவி மரியம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சகோதர மொழியான சிங்கள மொழியில் சுதந்திர தினத்தை பற்றினி ஓர் பேச்சினை நிகழ்த்த ஃபியூச்சர் வாய்ஸ் கற்கை நெறியினை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவன் ஃபஹத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். මීළඟට නිදහස් දිනය පිළිබඳව කතාවක් පැවැත්වීම සඳහා මවරු ගෞරවයෙන් ආරාධනා කරන්නේ ශිෂ්‍යයා පහත් ශිෂ්‍යයාට ගෞරවයෙන් ආරාධනා කරනවා මෙම උත්සව සභාවේ නිදහස් දින පිළිබඳව කතාවක් පැවැත්වීම සඳහා.
අයිබෝවන් හැමෝටම අපේ අදවැත්තේ නිදහස් දෙවලවල අවුරුදු 78යි. මම රටට ආදරේ. பெருமையுடன் பாடல் தருகிறோம். ஸ்துதி சகோதர மொழியான சிங்கள மொழியில் சுதந்திர தினத்தினை பற்றி உரை நிகழ்த்தி சென்ற ஃபியூச்சர்ஸ் கற்கை நெறியினை தொடர்ந்து கொண்டிருக்கும் மாணவன் பகதவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜே மீடியா ஊடக கல்லூரி தரமே எமது தனித்துவம் என்ற தொனிப்பொருளில் சிறப்பாக இயங்கி வருகின்ற அந்த அடிப்படையில் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றாற்போல் சமூகத்துக்கு தேவையான பல நல்ல விடயங்களை வலுப்படுத்தி வழிநடாத்தி வருகின்ற அதே வேளையில் இலங்கை தாய் திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அது வகையில் பிப்ரவரி மாதம் 1948 4ஆம் திகதி அன்று எமக்கு பிரித்தானிய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் கிடைத்தது. இது ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விடுமுறை நாளாக கணிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் வருடம் தோறும் நிகழ்வுகளை நடாத்தி வருகின்ற விடயம் நாம் அறிந்தது. அந்த வகையில் ஜே மீடியா ஊடக கல்லூரி சிறப்பாக இவ்வருடம் இலங்கை தாய் திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இதே வேளையில் நாங்கள் இப்பொழுது நிகழ்வுகளின் இறுதி கட்டத்தினை அடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து இறுதி நிகழ்வாக நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு எல்லா வழிகளிலும் ஒத்துழைத்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக நன்றியுரை நிகழ்த்துவதற்காக ஜே மீடியா புரொடக்ஷனினுடைய சீனியர் கோஆர்டினேட்டர் சகோதரி ஜுமைரா முபாரக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ශ්‍රීලංකා ප්‍රජාතාන්තික සමාජවාදී ජනරජයේ 78වන නිදහස් දිනය අද දිනේදී ශ්‍රී ලංකාව තුළ විවිධ ප්‍රදේශවල විවිධ අන්දමින් ප්‍රවත්වමින් තිබෙන මේ මොහොතේ අදිනේදී ජේ මීඩියා ආයතනය විසින් සාර්ථකව සංවිධානය කොට තිබූ එම උත්සව කටයුතු අවසන් මොහොතට අපි ඔබ වෙරගෙන යන්නටයි සූදානම් වී සිටිනේ. ඒ අනුව අවසන් කටයුතු සඳහා ස්තුති කතාව පිරිනවන්නට මා ගෞරවයෙන් ආරාධනා කරන්නේ ජේ මීඩියා ප්‍රොඩක්ෂනයේ සීනියර් කෝඩිනේටර් ජුමෛරා මුබාරක් මෙතිරියව මා ගෞරවයෙන් ආරාධනා කරන්නේ උත්සව සභාව ආමන්ත්‍රණය කරමින් ස්තුති කතාව ප්‍රවෘත්තිව සඳහා. இனம் மொழி மதம் கடந்து இதயம் ஒன்றாய் துடிக்கும் மக்கள் சுதந்திரம் பெற்ற அந்த நாள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எமது தாய் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜே மீடியா புரொடக்ஷன் அண்ட் காலேஜினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இனிய விழாவின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துள்ளோம். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய உதவிய இறைவனுக்கு முதல் நன்றிகளை கூறிக்கொண்டு எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த எமது கௌரவ பிரதம விருந்தினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது வருகையும் உரைகளும் எம்மை ஊக்கப்படுத்தியுள்ளன. அடுத்து இந்த விழாவை இவ்வளவு பிரம்மாண்டமாக நடாத்த வழிகாட்டியாக இருந்த ஜே மீடியா புரொடக்ஷன் அண்ட் காலேஜின் சிஇஓ சட்டமானி ராஷித் மல்ஹர்தீன் சார் அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள். அவரது தலைமைத்துவம் இன்றியமையாதது. கடந்த 10 வருடங்களாக பல சாதனைகள் நாம் படைத்து வருகிறோம் என்றால் அதற்கு பிரதான காரணம் அவராகும். அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த ஃபியூச்சர் வாய்ஸ் பெற்றோர்கள், மாணவர்கள், ஜே மீடியாவில் கற்ற ஜே மீடியன்ஸ் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். இறுதியாக இந்த நிகழ்வின் பின்னணியில் உழைத்த ஜே மீடியா புரொடக்ஷன் அண்ட் காலேஜின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரினதும் கூட்டு முயற்சியே இந்த வெற்றியின் ரகசியம்.
மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடை பெறுகிறோம். நன்றி. சுதந்திரத்தின் விழாவில் இன்று பெருமையுடன் பாடல் தருகிறோம். நன்றி. அதே போன்று ஜே மீடியா ஊடக கல்லூரி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடிய இலங்கை தாய் திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழா நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த சர்வ மத தலைவர்கள், அதே போன்று இலங்கை பாதுகாப்பு பிரிவு மாவனல்ல போலீஸ் நிலையத்தின் போலீஸ் ஓவைசி அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய மாவனல்ல பத்ரியா தேசிய பாடசாலையினுடைய பெரிய அதிபர்கள் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று முக்கியமாக இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு எமக்கு அறிவுரைகளை வழங்கிய ஒத்துழைப்புகளை வழங்கிய ஜே மீடியா ஊடக கல்லூரி இலங்கை திருநாட்டிலே ஒரே ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற டிவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற தனித்துவமான ஊடக கல்லூரியாக இயங்கி வருகின்ற அதே வேளை இந்த ஜே மீடியா ஊடக கல்லூரியை ஸ்தாபித்து அதன் வெற்றி படிக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி உழைத்து சமூகத்துக்கான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற ஜே மீடியா ஊடக கல்லூரியினுடைய ஸ்தாபக பணிப்பாளர், அதே போன்று பிரபல ஊடகவியலாளர், தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருமான இலங்கை பாராளுமன்றத்தின் இளைஞர் பிரதிநிதிமான சட்டமானி ராஷித் மல்ஹத்தீன் சார் அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய சுதந்திர தின விழா நிகழ்வுகளை நாங்கள் இனிதே நிறைவு செய்கின்றோம். ශ්‍රී ප්‍රජාත්‍යන්තික සමාජවාදී ජනරජයේ 78 වන නිදහස් දිනය අදිනයේදී ශ්‍රී ලංකාව තුළ සෑම ප්‍රදේශයකම එම උත්සව කටයුතුවල් සිදු කරමින් සිටින මේ මොහොතක ප්‍රථම වතාවට ජේ මීඩියා ආයතනය විසින් සංවිධානය කොට තිබූ 78 වන නිදහස් දින සැමරීම නිමිත්තෙන් අපගේ ආරාධනාව පිළි අරගෙන මෙම ස්ථානට සම්ප්‍රාප්ත වූ මස්ජිදුල් හුදා දේවස්ථානයේ පූජකතුමන්, එවැගේම ගුරුකල් මහතා, එවැගේම ශ්‍රී ලංකා පොලිසියේ බාවඩෙල්ල පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපතිතුමන්, එවැගේම බද්‍රියා ජාතික පාසලේ නියෝජ්‍ය විදුහල්පතිතුමන් දෙපළ ඔවුන් සියලු දෙනාවත් මතක් කරමින්, එවැගේම මෙම උත්සව කටයුතු සාර්ථකව සිදු කරගෙන යාමට අපට විශාල දායකත්වයක් ලබා දුන් ජේ මීඩියා කොලෙජ්හි අධ්‍යක්ෂක, එවැගේම ප්‍රබල වාද්‍යවේදී ප්‍රවෘත්ති වාර්තාකරු, ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ යොවුන් නියෝජිත, එවැගේම නීති සම්පාදක රාසිද් වල්හර්දීන් සර්වත් අපි මතක් කරමින් එම උත්සව කටයුතු සාර්ථක සිදු කරගෙන යාමට සියලුම කටයුතු වලට විවිධ අංගයන් අප වෙත දායකත්වය ලබා දුන් සියලුම දෙනාට අපගේ ස්තුතිය මුද කරමින් අපි සමුගන්නටයි සූදානම් වෙන්නේ. අනුව ஸ்துதி. அதே போன்று இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு எல்லா வழிகளிலும் ஒத்துழைத்த எங்களுடைய ஜே மீடியா ஊடக கல்லூரியுடைய பழைய மாணவர்கள், அதே போன்று ஃபியூச்சர் வாய்ஸ் கற்கை நெறி மாணவர்கள், அதே போன்று ஜே மீடியா ஊடக கல்லூரியுடைய பொறுப்பதிகாரிகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளை, அதே போன்று இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகின்ற இதே வேளை இறுதியாக எமது நாட்டை பற்றிய ஒரு பாடல் ஃபியூச்சர் வாய்ஸ் கற்கை நெறியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களது ஒரு பாடல் இடம்பெற இருக்கின்றது. அந்த பாடலோடு இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகின்றன. පට අතරින් හිනැහි නැකිටිමු ශ්‍රී ලංකා முத்தான தீவாய் உலகில் மின்னும் மாணிக்க மண்ணே எங்கள் இலங்கை. கடல் காடு மலை வயல் சேர்ந்து கண்ணில் கனவாய் வாழும் தேசமே. இனம் மொழி மதம் கடந்து இதயம் ஒன்றாய் துடிக்கும் மக்கள். சுதந்திரம் பெற்ற அந்த நாளை பெருமையுடன் நினைக்கும் நிமிடங்கள்
தான் எங்கள் தேசம் எங்கள் பெருமை அப்பி ஏகமுத்துய் அப்பி சக்தி மட்னி ஸ்ரீலங்கா அப்பே மௌபிமை One nation, one heart, one dream we share. Sri Lanka forever, beyond compare. புத்தரின் கருணை குருவின் போதனை தேவாலய மணி பள்ளியின் அழைப்பு ஒன்றாய் ஒலிக்கும் அந்த சத்தம் ஒற்றுமையின் மயர்த்தம் விவசாயியின் வியர்வை மனம் மீனவனின் உழைப்பு சுவடு படை வீரரின் தியாகம் தான் இந்த தேசத்தின் பாதுகாப்பு கவசம் ஜேஎம் மீடியா குரலாய் நிற்கிறது தேசத்தின் உண்மை பதைகளுக்கும் ஒற்றுமை உண்மை நேர்மை சொல்ல ஒளியாய் பயணிக்கும் ஊடகமே சுதந்திரத்தின் விழாவில் இன்று பெருமையுடன் பாடல் தருகிறோம் இந்த மண்ணின் நலனுக்காக குரலை அர்ப்பணிக்கிறோம் With JM Media standing strong, telling stories of hope and unity. From every voice to every heart, Sri Lanka shines in harmony. எங்கள் தேசம் எங்கள் சுவாசம் சுதந்திரம் தான் எங்கள் நம்பிக்கை ஜெயம்மிவாய் உடன் இணைந்து உலகிற்கு காட்டும் எங்கெங்கே அபி ஏகமுத்துய் அபி ஜயகமு ஸ்ரீலங்கா our pride, our home, our truth. இந்த மண்ணில் பிறந்ததற்கே 1000 முறை நன்றி சொல்வோம் ஜேஎம்மியா பெருமையுடன் இலங்கையை உலகிற்கு உயர்த்துவோம் We love Sri Lanka, we love JM Media, we love Sri Lanka, love you Sri Lanka. A famous name in the media industry. உங்களது ஊடக தேவைகளை தரமாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆடியோ, வீடியோ, போட்டோகிராஃபி என்பவற்றில் தனக்கென தனியிடம் பிடித்த ஒரு தனித்துவமான ஊடக நிறுவனம். தரமான நிகழ்வுகளுக்கு ஊடக அனுசரணையும் பெற்றுக்கொள்ளலாம். JM மீடியா ப்ரொடக்ஷன். உங்கள் குரலை நாங்கள் கேட்போம். அழையுங்கள் 0777 128 348 0777 362 492.